1930ஸ்ல ஒரு குரூப் ஆஃப் நன்ஸ் கிட்ட போயிட்டு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்காக அவங்களோட ஆட்டோபயோகிராஃபிஸ்லாம் எழுதித்தாங்கன்னு ரிசர்ச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த டைம்ல அவங்க எல்லாருக்குமே 22 வயசு தான் ஆயிருக்கு. ஒவ்வொருத்தவங்களுமே அவங்க லைஃப்ல நடந்த எல்லா விஷயங்களையுமே டிஸ்கிரைப் பண்ணி எழுதி கொடுத்திருக்காங்க. சில வருஷங்களுக்கு அப்புறம் அந்த ரிசர்ச்சர்ஸ் அந்த குரூப் ஆஃப் நன்ஸோட ஹெல்த் ரெக்கார்ட்ஸ், லைஃப் ஸ்டைல், ஏன் லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பார்த்ததுல கம்பேரிட்டிவ்லி யாரெல்லாம் அவங்க ஆட்டோபயோகிராஃபில பாசிட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க லைஃபை டிஸ்கிரைப் பண்ணி எழுதிருந்தாங்களோ அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்லாம் பெட்டரா இருந்ததாகவும், மோரோவர் அவங்களோட லைஃப் ஸ்பேன் எடுத்து பார்த்ததுலயும் 7 to 10 இயர்ஸ் அதிகமா வாழ்ந்திருக்கிறதாவும் சொல்றாங்க. மெயினா ஏன் இவங்களை வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னா, இவங்க இருந்த என்வாயன்மெண்ட்ல எல்லாருமே சேம் லைஃப் ஸ்டைல் டயட்லாம் ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதர் ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது தான் இவங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, டாக்டர் படத்துல பிரியங்கா சொல்ற மாதிரி சொல்லணும், பாசிட்டிவா தான் சொல்லணும், பாசிட்டிவிட்டி தானே எல்லாமே. அதேதான். அண்ட் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.